ரெட் லேபிள் மூவி வந்து சூப்பராக இருந்ததுண்ணா. 2 hours மூவி எப்படி போச்சுன்னே தெரில. படம் ஃபுல் எங்கேஜ், பவர் பேக்டு மூவி. இது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லா தேவையானதும் இருக்குது. லவ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் படம் எப்படி போச்சுன்னே தெரில. சீட் எஜ்ஜி, நெயில் பைட்டிங் தான் மூவி. த்ரூ அவுட் த மூவி சூப்பர், ஃபுல் பவர் பேக்டு மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி. கடைசியில் என்ன படத்தை சொன்னாங்கன்னா பவர்னா என்னன்றது இந்த படம் வந்து பார்க்கலாம். காலேஜ் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பவர்னா என்னன்றது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட், பைசா வசூல் பாஸ், அவ்வளோதான். எலெக்ஷனை இது கம்பேர் பண்ணாதீங்க பாஸ். பைசா வசூல், கொடுக்குற காசுக்கு என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வந்த காசுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் படத்துக்கு, அவ்வளோதான். எல்லா ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் மூவி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரில. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸாக பார்த்தா யாருக்குமே நீங்கள் இவங்க தான் ஃபர்ஸ்ட் மூவிலாம் சொல்லவே முடியாது. சூப்பராக இருக்குது மூவி. பேக்ரவுண்ட் மியூசிக் கைலாஷ் மேனன் பட்டையை கிளப்பிட்டாரு. அந்த த்ரில்லிங் மூமெண்ட், பிஜிஎம் வேற லெவல். வில்லன் பிஜிஎம் இதெல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் பிரதர். இந்த வீக்கெண்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சூஸ் பண்ணிருக்காரு, அருமையா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போர் அடிக்காம ஒரு படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதில் சின்மயி ஒரு லவ் சாங் ஒன்று பாடியிருக்காங்க. நான் முன்னாடியே கேட்டேன். அண்ட் இந்த விஷுவல்ஸாக பார்க்கும்போது, அந்த மாண்டேஜ் சீன்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆக்டர், ஆக்ட்ரஸ் அண்ட் ஓவராலாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிரைம் சஸ்பென்ஸு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் கெஸ் பண்ண வைக்க தோணுது. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ இதில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட குட்டி பசங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து கூட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. காலேஜ் உள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கு, கிரைம் ஸ்டோரி. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அதுதான் காலேஜ் பேஸ் பண்ண ஒரு எலெக்ஷன், காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு இது, அதில் ஒரு கிரைம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கு, வந்து பாருங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. ஹீரோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா கேரக்டர்லேயும் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. கான்செப்ட்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் தப்பு பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு நல்லா இருக்கு. ஒரு காலேஜ் என்டர்டைன்மெண்ட் பசங்க கிட்ட நல்லா இருந்தது. சூப்பரா அது அவ்வளோ காமிக்கல, ஆனால் நல்லா இருந்தது. ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. போர் அடிக்கல. நல்லா ஒரு ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தது. ஹீரோயின் வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு ஹீரோ சார். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்டா போயிடுது மூவி. ரொம்ப போர்லாம் அடிக்காத, சீக்கிரம் போயிடுது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது, நல்லா எங்கேஜிங்காக போச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படமே நல்லா எங்கேஜிங்காக போச்சு. ஒரு கிரைம் த்ரில்லரு, வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது கண்டிப்பாக. கிரைம் த்ரில்லரு, காலேஜில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, ஒரு கொலை நடந்துடும், அதை சுற்றி நடக்கிறது நல்லா ஃபிட்டன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்து நியூ ஃபேஸ் தான் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ மூவி இல்லையா, நீங்கள் சப்போர்ட். நல்லா இருந்ததுங்க. பிடிச்சது எல்லாமே நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருக்கு. இப்போ படம் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு நல்லா இருந்தது. ஃபைட் எல்லாமே படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இல்லை அதான் த்ரில்லர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோவோட கேரக்டர் நல்லா இருக்கு. காலேஜ் கேரக்டர்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது சொல்லக்கூடாது. படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. புதுமுகம் மாதிரியே தெரியல, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் த்ரில்லாக கொண்டு போயிருக்கிறாங்க டேரக்டர். என்ன கான்செப்ட்னா, சும்மா இந்த பசங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடக்குது, இந்த அரசியல் வர்க்கத்தை எப்படி இது பண்ணுறாங்க, அதனால தான் நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, புது முகம் மாதிரியே தெரியல, நல்லா எப்பயும் போல் நல்லபடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் படம். ஆமாம்.
காலேஜ் லைஃப்லாம் நல்லா இந்த படத்தில் என்னென்னா இவர் காலேஜை முடிச்சுட்டு வந்து காலேஜுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. காலேஜ் ப்ளஸ் த்ரில்லர் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. கான்செப்ட்லாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட் மூவி. இருவருப்பாக இருக்குது. கிளைமேக்ஸ் முடிஞ்சதே தெரியல. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்துப்பாங்க. படம் நல்லா இருக்கு பிரதர். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ புது ஆக்டர்ன்றதுனால பார்க்காம விட்டுற வேணாம். எல்லாரும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. சீன்ஸில் வில்லன் கேரக்டர்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் எம்எல்ஏவாக பண்ணாங்க, அவங்க பையனாக பண்ணாங்க, அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் எதுவும் இல்லை, வேற ஒன்றும். படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. புதுசாக இருந்தது, நியூ ஜானராக இருந்தது. என்ன சொல்ல வராங்களா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். நானும் சும்மா தான் வந்தேன், கேஷுவலாக வந்தேன், பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. சாங்கு மியூசிக்லாம் நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. புது ஹீரோ எல்லாருமே புதுசுங்கிறாங்க. ஆனால் புதுசு மாதிரி தெரியலை. எல்லாம் கேஷுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, எல்லா சீனுமே பரவாயில்ல. எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் என்ன குடும்பத்தோடு பார்க்கலாம். போர் அடிக்காமல் போகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கே. அடுத்தடுத்த சீன் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தாராளமாக பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா. எல்லாமே நல்லா இருக்குப்பா. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை அவருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க நடிச்ச படம் எப்படி நல்லா இல்லாம இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். எதனால நான் நடிச்சிருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்ல ஒரு மணி வர்த்தியான ஒரு படம். கண்டிப்பா வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ. ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகும். தாராளமா பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா இருக்கு இந்த படம். மக்கள் வருங்காலத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து படித்த பிள்ளைங்க இன்னும் மேலும் மேலும் வெற்றி வந்து இந்த படம் நல்லா இருக்குது. எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். டைரக்டர் ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு அளவுக்கு வந்து என்னன்னு கேட்டால் வருங்காலத்து பிள்ளைங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு கருத்தான படம். டைரக்டர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நாடு முழுவதும் உலகம் நல்லா ஓடும் இந்த படம். நல்லா பொறுமையாக இருந்து பார்க்குறவங்களாம் இருக்காங்க. நல்லா ஒன்றும் இது இல்லை. நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்கெலாம் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். ரொம்ப பாராட்டுறேன் அந்த படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஒரு நர்வஸோட தான் வந்தேன். உண்மை சொல்லணும்னா பயங்கர நர்வஸாக இருந்தது. எப்படி இருக்குமோ, நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு டீசென்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஃபேமிலிஸ் போய் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஃபிலிம்ங்க. கண்டிப்பாக போய் எல்லாருமே தியேட்டர்ஸில் பார்க்கணும். இந்த வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து எப்படி சொல்றது, நீங்க எதையும் இது பேஸ் பண்ணி தான் அப்படின்னு எந்த மூவியும் கிடையாது. ஸோ இது வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டான மூவி. நீங்க எதையும் எதிர்பார்க்காம பிளாங்கா வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும்.